Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. யாரு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? சிலருக்கு எவ்வளவு சம்பாதிச்சும் நத்திங்னஸா இருக்கும். சிலருக்குலாம் சிலர் பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க. 7 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், 150 சவரன் நகை அப்படிம்பா. ஆனா காக்கில அரிசி வாங்குறது தேடிட்டு இருப்போம், காசு நத்திங்னஸ். ஆனா நீ இயேசுவையும் அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல இது வர்றதுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இந்த மாதம் கர்த்தர் சொல்லுங்க, உன் குடும்பத்தில் இந்த ஒன்றுமில்லாமைன்ற அந்த ஒரு பிரச்சனை உன் குடும்பத்தை போட்டு வாட்டிக்கிட்டு எவ்வளோ வந்தாலும் இல்லை, என்ன செஞ்சாலும் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் வருது. அதை மாற்றுவதற்கு இயேசு அங்கே வந்திருக்கிறார், அவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது அதை எது உண்டாக்குகிறது? தேவ பிரசன்னத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. கலிலேயா கடலிலே மீன்கள் இருந்தது, தண்ணியெல்லாம் இருந்துச்சு, போட் இருந்துச்சு. இப்போ யாருடைய வார்த்தை வந்துச்சு கலிலேயா கடல்ல? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்புறம் அங்க யார் வந்துட்டா? இயேசு. 4000 போட்ல யாருமே இல்லை, ஆனா ஒரு போட்ல ஜீசஸ் இருக்கிறார். எந்த போட்ல இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரோ கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டு நிறைஞ்சி வழிய போகுது. ஹல்லேலூயா. 4000 போட்டு நிறையல. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்க ஊர்ல நிறைய வீடுகள் இருக்கும், நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல அந்த கிராமத்துல தேவனை தேடுகிற உன் வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழிய வாய்ப்பு இருக்கிறது, நீ அனுமதித்தால். ஹல்லேலூயா. இந்த புதுப்பட்டினத்தில் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்தினர் ஒரு வீடு வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ இரவு 12 மணிக்கு அந்த ஊர்ல உள்ள அந்த விக்கிரக ஆவி ஒன்று வரும், டிராவல் பண்ணி அப்படி வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு அப்படி போகுமா. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு நாள் இரவு கதவை தட்டி இருக்கு. ஆனால் இவங்க வீட்டில் தட்டல். இது ஒரு விசுவாசி வீடு. நான் போய் டெடிகேட் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டு வந்துட்டேன், ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்துட்டோம். இது எப்படி சொன்னாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க காலையில் எழுப்பி கேட்டாங்களாம், என் வீட்டில் என்ன செய்யுது நைட்டானா தட்டுது, உன் வீட்டில் ஒன்றுமே தட்டலையா? அவங்க சொன்னாங்களா, இயேசு இங்கே இருக்கிறார், அவருடைய ரத்தத்தை தெளித்து வச்சுருக்கோம். புரியுதா? எத்தனை பேருக்கு? எத்தனை ஊரில் நீ இருந்தாலும் உன் கூட இயேசு இருந்தா கைத்தட்டுங்க, ரிஃபரன்ஸ் இருக்குது. The presence of Christ makes a difference. இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது அதை எது உண்டாக்குகிறது? தேவ பிரசன்னத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவின் பிரசன்னம் வேண்டும் என்றால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். வசனத்தின் பிரசன்னம் வேண்டும் என்றால் ஆமென் என்று சொல்லுவோம். கையை அசைச்சு சொல்லுங்க, ஓவர் ஃப்ளோயிங் பிரசன்ஸ் வேணும் ஆண்டவரே. கை அப்படி அசைங்க, நத்திங்னஸ் வேண்டாம். எப்பவாறு ஒண்ணுமில்லை, 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 அழிந்து போவதாக இந்த நத்திங்னஸ் பிரசன்ஸ். உன்னை ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, நல்லா கவனிங்க. முதல்ல உன் குடும்பத்தை கவனி, உன் பிள்ளைகளை கவனி. 2வது கர்த்தருடைய ஆலயத்தை பாரு. 3வது தான தர்மம் பண்ணு. உனக்கு விளங்கினாலும் சரி புரிஞ்சாலும் சரி, இதான் உண்மை. சம்பளம் வாங்கினோன்னே எடுத்துக்கிட்டு எங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடாத. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக்கோ. புரிஞ்சா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். சம்பளம் வாங்குறவங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க எத்தனை பேர் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்வீங்க? தேவனை ஆசீர்வதிக்கும் போது அதை பாதுகாத்துக்கொள். ஓவர் ஃப்ளோயிங் பிரசன்ஸ் கர்த்தர் கொடுப்பார், பாதுகாத்துக்கொள். ரொம்ப வழிஞ்சு ஓடுது அப்படின்னு உடனே எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணது அவசியம் கிடையாது. நம்ம வீட்டை தான் நம்ம பெருக்க முடியும், ஊரெல்லாம் பெருக்க முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் வச்சு பெருக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சில நினைப்பாங்க, என் மச்சானை வாழ வைக்கணும், மாவனை வாழ வைக்கணும், தம்பியை வாழ வைக்கணும், அண்ணனை வாழ வைக்கணும், எல்லாரையும் வாழ வச்சுட்டு பிறகு நீ தண்ணிக்குள்ள போயிரு. பயங்கர கோபம் வருதுல, இப்ப மேல வரட்டும். நான் கேட்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது எதற்கு? ஊரெல்லாம் வாழ வைப்பதற்கல்ல, உன் குடும்பம் வாழ, உன் பிள்ளைகள் சுகமாக இருக்க. 2வது யாருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். புரிந்தால் என் கூட கை வைத்தபடி கேட்கிறேன், ஒப்புக்கொடுப்படி கேட்கிறேன். காலையிலே கை விதி சொல்லுங்க, நீர் ஆசீர்வதித்தால் முதலாவது எனக்கு தந்த குடும்பத்தை நான் கேர் பண்ணணும்.
சில வீட்டில் பிள்ளைகளுக்கு துணி இருக்காது, மனைவிக்கு சாப்பாடு இருக்காது, அவளுக்கு சட்டை இருக்காது, துணி இருக்காது, ஊருக்கெல்லாம் தாரை வார்த்துட்டு சில தாய்மார் வீட்டில் சோறு பங்கி வீட்டில் பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க. இவங்க எங்கேயாவது போய் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்யணும், வேலைன்னா செஞ்சுட்டு போவோம். ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளணும். இன்றைக்கி யாரு கூட கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன், எங்கேயோ ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு வருது. கர்த்தர் சொல்ல அதை பாதுகாப்பையா. இந்த இடத்துல இந்த கலிலியா போட்டில் ஒரு தடவை தான் ஓவர் ஃப்ளோயிங் ஃபிஷஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததே இல்லை. இந்த நேரமுன அவ்வளோ மீனையும் விற்று இந்த பீட்டர் ஃபேமிலி அவங்கெல்லாம் கொண்டு விற்று எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சாங்களோ தெரியல. பீட்டர் 3 வருஷம் ஜீசஸ் பின்னால போறாரு, மறுபடியும் மீன் பிடிக்க வரமாட்டாரு. அவர் ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கு ஜீசஸ் 2 போட்டை நிரப்பி மொத்தமா அட்வான்ஸா லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார் நம்ம தேவன். தெரியுமா உனக்கு? இந்த தேவனை கரங்களை தட்டி ஆர்ப்பரி. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு மொத்தமாக 1 கோடி ரூபா வந்துட்டு நல்ல தீபாவளி கொண்டாடிட்டு 34 நாளே கஞ்சி காய்ச்சி ரசம் வச்சு ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சீரியஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய குடும்பங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான், உன் குடும்பம் வாழ நீ தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படி தேவன் அதை செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை நான் சுட்டி ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இந்த போட்டெல்லாம் நிரம்பின உடனே பீட்டர் மட்டும் அந்த போட்டை இழுக்க முடியல. உடனே என்ன செஞ்சார் பாருங்க, எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட்டார். கொஞ்சம் வந்து என்ன செய்ய 10ஆம் வசனம் வாசிக்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, யோவான் அந்தபடியே பிரமித்தார். இவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டி 7ஆம் வசனத்தில் இருக்கு நினைக்கிறேன். 7 வாசிக்க. மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி உதவி செய்யணும். அவ்வளவுதான், உதவி செய்யணும். மற்றவங்களுடைய ஒத்தாசை நமக்கு இருக்கணும், உதவி இருக்கணும், மற்றவங்களுடைய ஒரு அனுகூலம் தேவை. அதுக்காக நீ எல்லாருக்கும் தாரை வார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தரித்திரத்தர் போவதுக்கு காரணம் தாரை வார்ப்பதினால்தான். அநேகருடைய அனுகூலம் வேணும், அநேகருடைய ஒத்தாசை வேணும், அநேகருடைய எல்லா விதமான தயவு நமக்கு வேணும். இந்த வசனம் புரிஞ்சவங்க மட்டும் எங்கூட கை வைத்து எத்தனை பேர் ஆசீர்வதிச்சா ஒழுங்காக இருப்பீங்களா? ஆண்டவர் கேட்குறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் படகு நிரம்பும், உனக்கு கூட்டாளிகள்லாம் இருப்பாங்க, உதவி செய்வாங்க, உதவி செய்வாங்க. இந்த வசனத்தில் ஏதாவது எழுதியிருக்கா பாருங்க. அந்த 3 போட்டு இவங்கெல்லாம் இழுத்த உடனே ஆளுக்கு 4 போட்டை பிச்சு கொடுத்து 4 போட்டு மீனை கையில் கொடுத்து கொண்டு போகணும்னு இல்லை? இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே கையில் கொடுத்து அனுப்புகிறாங்களே, தேங்காய் மாதிரி கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை, வந்து உதவி செஞ்சாங்க. என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். உன் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுற, உனக்கு வர சொத்தை நீ எப்படி வச்சிருக்க, உன் வீட்டில் இருக்கிற அப்பத்தை நீ எப்படி புசிக்கிற, இதெல்லாம் யார் கவனிக்கிறா? தேவன் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறார். எத்தனை பேர் தேவன் கவனிக்கிறார் என்று புரிந்தவங்களால் ஆமென் சொல்லுங்க. என்னை தேவன் கவனிக்கிறார், என் குடும்பத்தை கவனிக்கிறார், என் பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார். நீ வேலை செய்யறத கர்த்தர் பார்க்கிறார், ஆபீஸ்ல ஒர்க் பண்றத கர்த்தர் பார்க்கிறார், ஓபி அடிக்கிறத பார்க்கிறார், சிபி அடிக்கிறத பார்க்கிறார், ஹெச்பி அடிக்கிறத பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார் கர்த்தர். God knows everything. எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் பிரசன்னம், வார்த்தையின் பிரசன்னம், திரளான ஆசீர்வாதத்தின் பிரசன்னம், பிரமிக்க வைக்கும் தெய்வ பிரசன்னம். கையை வைத்து சொல்லுங்க. ஒன்றுமில்லாமையின் பிரசன்னம் அழிந்து போனது. கலிலேயா கடலிலே ஒன்றுமில்லை என்று சொன்ன அது என்ன டீட்டெயில் சொன்னீங்கன்னா, இவங்க அந்த வலையெல்லாம் கழுவிட்டாங்க இல்ல, அந்த வலையெல்லாம் என்ன செஞ்சு வச்சுட்டாங்க? வாசிங்க 2ஆம் வசனம் பாருங்களேன். படகை விட்டு இறங்கி வலைகளை என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? எல்லாம் முடிஞ்சது. சாப்டர் க்ளோஸ். சிலத்துல ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்கிறது நீங்க எல்லாம் முடியல அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் படகை நிரப்ப தேவன் இறங்கி வருவார். புரிந்தால் ஆமேன் சொல்லுவேன். ஆமேன். ஆனா நாம டாயில் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், கிடைக்கலனாலும் வேலை செய்யணும், சம்பளம் கம்மியா இருந்தாலும் வேலைக்கு போகணும், உழைச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனா ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய கரம். நான் வேதாகம கல்லூரி முடித்து 1970ஆம் வருஷம் 1970 முதல் ஜாப் எனக்கு எடுத்தோடனே பாஸ்டர் வேலை யாரும் கொடுக்கல. ஒரு பாஸ்டருக்கு டைப்பிஸ்டாக இருந்தேன். 1970 பரசுவாக்கத்தில் ரிதடன் ரோட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். 60 ரூபா எனக்கு சம்பளம், 60 rupees.
காலையில் போனோம், 8 மணிக்கு போனோம். அந்த டைப்ரைட்டிங் மிஷின் தாத்தா பாட்டியே பரவாயில்லாமல் இருப்பாங்க, அதை விட பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கோம். அது அந்த மிஷினில் டைப் பண்ணணும், ஆயிரக்கணக்கான அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணணும். சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அடிப்பேன். இந்த 2 கைகளும் உட்காந்து அடிச்சிருக்கு. ஒரு மாதம் கழிச்சு தான் அது சர்ச்சு தான், ஆஃபீஸ் தான், ஆனால் ஒர்க் பண்ணணும். 60 ரூபா வேலைன்னு நான் விட்டுட்டு போல. முதல் சம்பளத்தை வாங்கி எங்கள் பாஸ்டர்ட்ட அந்த 6 ரூபா தசமபாகத்தை கொடுக்கறதுக்கு நான் ஓடினேன். என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன். நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் ஏதோ ஒன்றும் தெரியாத நினைச்சுக்கிடாத. கடந்து வந்தவன் எல்லாவற்றையும் நான். இப்போ பாஸ்டர்கிட்ட கொண்டு அந்த 60 ருபீஸை கொடுத்துட்டு 6 ருபீஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர் ப்ளீஸ் டேக் 10 ருபீஸ் அப்படின்னேன். ஆனால் அவர் இல்லை, நீ கொண்டு காணிக்கை பெட்டியில் போடு, நீ ஜோமுன்னு அப்படின்னாரு. என்னைக்கு கத்தது 45 வருஷம், இத்தனை வருஷம் தாண்டி வந்துருச்சு. இன்னைக்கு உங்களெல்லாம் எனக்கு சொத்தாக கொடுத்துருக்கிறாரு. பார்த்தீங்களா, எவ்வளோ இடங்களை கத்தர் கொடுத்து, எவ்வளோ ஊழியக்காரங்களை கொடுத்தாரு. கைவிதி தோத்திரம் பண்ணுங்களேன். இல்லை, மற்றவங்க ஆசீர்வாதத்தில் நீ மகிழ்ந்தின்னா உன்னை யார் ஆசீர்வதிப்பா? நல்ல மேலே வைத்து கை தட்டி சொல்லுங்க, மற்றவங்களை நீ ஆசீர்வதிக்காய் தோத்துரும். எங்கள் அண்ணனை, தம்பி, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் ஊழியர்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர். கொடான கோடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க இந்த பீட்டர் அவன் வாழ்க்கை எம்டி போட், அவன் அலசிட்டு கீழே வச்சுட்டான். அப்படிப்பட்ட நிலை. ஆனால் அவனை யார் ஆசீர்வதிச்சா? முக்கியமான ஒன்று சொல்ல போறேன், கவனிங்க. மீன் பிடிக்கிறவங்ககிட்ட நம்ம ஊர் சைடெல்லாம் கடலோரத்தில் நம்ம இருக்கோம், நிறைய மீனவர்கள் இங்கே கூட இருப்பீங்க, அப்படி தெரிஞ்சவங்களாம். மீன் எப்போ பிடிப்பாங்க? பகலில் 10 மணிக்கா, நைட் 10 மணிக்கா? சொல்லுங்கள், நைட் தான். 99% பகலில் மீன் பிடிச்சதை நானும் கேட்டதில் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த மீனுக்கு நைட்டு கண்ணு தெரியாது, என்னன்னு தெரியல, நைட்டு தான் அது மாட்டிக்கிடும் போல தெரியுது. ஆனால் எங்கள் ஏசப்பா எப்போ மீன் பிடிக்க வச்சாரு? புரிஞ்சா கைவேத்தி ஆமைன்னு சொல்லுங்க. மீனவர்கள்ட்ட போய் நீ பகலில் மீன் பிடின்னு சொன்னால் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் ஜீசஸ் ஏன் அவன் சொன்ன பகலில் போய் பிடிச்சாங்க தெரியுமா? அந்த மச்சங்களை ஒரே வார்த்தையினால் உருவாக்கினவர் இயேசுதான். ஹல்லேலூயா. ஏன்னா ஜீசஸ்க்கு டெக்னிக் தெரியும். பாருங்க, 2வது சட்டை தள்ளுங்க அப்படின்னவர் 4ஆம் வசனத்துல கொஞ்சம் ஆழத்துல தள்ளுங்கிறார். கொஞ்சம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி. ஆமா, வெளிச்சமா இருக்கிறதுனால மீன்கள் கரை ஓரத்துல இருந்து கீழே போயிடுச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியுங்க? பீட்டருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஜீசஸ்க்கு தெரியும். உங்களை பத்தி ஜீசஸ்க்கு தெரியும், உங்க வேலையை பத்தி ஜீசஸ்க்கு தெரியும், உங்க ப்ரமோஷன் எப்ப வரும் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஓவர் டைம் பார்த்து சேர்த்து வச்சாலும் சில நேரத்துக்கு காலியா போயிடும். ஆனா சும்மா சிம்பிளா ஊழியம் செஞ்சு எல்லா ஜபத்துக்கு ஆளுநர்கள் அட்டெண்ட் பண்ணி கத்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா ஒன்னும் சேர்க்காமலே வீடு வாங்குவேன், இடம் வாங்குவேன், எல்லாம் செய்வேன். எல்லாம் ஆண்டவருக்கு டெக்னிக் தெரியும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா? ஆண்டவர் நினைத்தால் உனக்கு எதையும் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. When Jesus was in the boat, all the fishes has gone towards the deep. ஏன்னா அங்க பாருங்க, இது வரைக்கும் அந்த கலிலியா கடல் இவ்வளவு கூட்டமான ஜனங்கள் வந்தது கிடையாது. மீன் வாங்க கூட கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இப்ப இயேசு வந்துட்டாங்கன்னா எவ்வளவு பேர் வந்தாங்க? வாசிங்க, 5:1 வாசிங்க. 5:1 சீக்கிரம் நேராச்சு, வேகமா வாசிங்க. திரளான ஜனங்கள், இப்படி வந்திருக்காங்க. அந்த மீனுக்கு ஆச்சரியம், என்னடா இது இன்னைக்கு ரொம்ப பேர் வந்துட்டாங்களே, யார் வந்தாலும் தெரியலையேன்னு மீன் ஆச்சரியப்பட்டு அது போய் தண்ணிக்கு அடியில் போயிடுச்சு. நீங்க எங்கன்னா இப்ப போயிட போறீங்க, ஆரோனை முடிச்சோடனே போங்க, சரியா? கவனிங்க, மீன் தான் போச்சு. அது எல்லாருடைய கிரௌடு. நீங்க கூட மீன் பாருங்க, நீங்க போய் தண்ணியில் நின்னாலும் மீன் உள்ள ஓடிடும், அப்படிதானே? அதுக்காவது தெரியுது, நல்ல அறிவு. ஆள் கண்டா ஓடிவே ஒழிஞ்சுக்கணும் சொல்லி நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் எல்லாத்திட்டையும், இல்ல? சரி, போகட்டும், இது பெரிய சப்ஜெக்ட். அப்போ இப்ப சொல்லுங்க, முதலில் போட்டை எப்படி தள்ள சொன்னாரு? சற்றே, சத்தமா சொல்லுங்க. 2வது எப்படி தள்ள சொன்னாரு? அதுக்கேற்ற மாதிரி கை நீட்டி சொல்லுங்க, ஆழத்துல. ஹல்லேலூயா. நீங்க கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமா போனோம். சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப அடிக்கடி போயிடாத, ரொம்ப போய் ஜெபம்லாம் பண்ணிடாத. வாரத்துல ஒரு நாள், அது 8:45 போயிட்டு 10 மணிக்கு அவர் ஆத்மா போடுறதுக்கு நீ ஆத்மா தீரி ஓடி வந்துரு. இப்படியெல்லாம் டெக்னிக் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நெருங்காம, ஜபத்துல நெருங்காம, தேவனுடைய ஊழியத்தில் யாரும் பட்டதும் படாத மாதிரி சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு நீ போ, ஆனா ரொம்ப பட்டதும் படாத மாதிரி இருந்துக்கோ, யார் வேண்டான்னா
மீன் எங்கே தான் இருக்குதுங்க? ஆழத்தில் தான் இருக்குது. நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடி நல்ல தேவனோட ஆழத்தில் போகிறவன் தான் நிரளான மீனை பிடிக்க முடியும். இது விளங்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆண்டவரோட நெருங்கணும், பரிசுத்தத்தில் கொஞ்சம் வளரணும், ஜெபத்தில் வளரணும், ஆவியில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வளர ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தில் வளரணும். விசுவாசிகள் வர வர எல்லாரும் மாதிரியும் வாழாம தேவனுடைய பரிசுத்தத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வளர ஆரம்பிக்கணும். பரிசுத்தத்தில் வளரணும், ஆவியில் வளரணும். இப்ப நாங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை பெந்தேகோஸ்தே சபை. இந்த சபை என்ன சபை? இது நாமினல் சர்ச் கிடையாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பெந்தேகோஸ்தே வசனத்தை பிரசங்கிக்கிற பெந்தேகோஸ்தே சபை. ஆகவே நீங்கள் வரும்பொழுது உங்கள் உடை நடைகள் எல்லாமே நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஞானமா வாங்க. ஏனென்றால் இது தேவனுடைய திருச்சபை. நீங்க இங்க வர்றது யாருக்கு மதிப்பு? தேவனை ஹானர் பண்ணுவாங்க, தேவனுக்கு கனப்படுத்தி வாங்க. அப்ப அன்றைக்கு திரளான ஜனங்கள் அந்த கடற்கரையில வந்துட்டாங்க. மீனெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, எப்பா மீன் நிறைய பேர் வந்ததுனால தண்ணிக்கு அடியில போயிடுச்சு, இப்ப போட்டு என்ன செய்? ஆழமாய் தள்ளு. கடைசியில இவ்வளவு நாளும் அவங்க எப்படி மீன் பிடிச்சாங்களோ தெரியல, இன்னைக்கு இயேசு சொல்லி மீன் பிடிச்சாங்க. The experience of the Peter, the expectation of the Peter எல்லாம் போச்சு. இப்ப யாருடைய வார்த்தையின்படி செய்ய போறாங்க? புரிஞ்ச ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. நீ பெரிய அனுபவசாலியா இருக்கலாம், வேலையில திறமை உள்ள ஆளா இருக்கலாம். ஜீசஸ் ஒரு கார்பெண்டர் தான். He may not know about the fishing. ஒருவேளை இங்க யாராவது பரிசேயர் சதிசேரமா ஒருத்தன் சொல்லுவான், நீ கார்பெண்டர் தானையா, உனக்கு எப்படி மீனை பத்தி தெரியும் அப்படின்னா, அவர் கார்பெண்டர் மகனாக உலகத்துல மனுஷனா வந்தார ஒழிய அவர் தாயா தேவகுமாரன். தேவகுமாரன் சொல்றாங்க. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is a son of God. இன்னைக்கு கூட அநேகருக்கு கார்பெண்டர் சன். இன்னைக்கு இயேசு குழந்தையாவே இருக்காரு, அவர் வளரல, ரட்சிக்க இது ஒண்ணும் மடல, இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க அநேகர். இயேசு இல்லை, நீ வளரு. இயேசு மகிமையாக இன்னைக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்க ஆழத்தில் தள்ளின போது திரளான மீன்களை பிடித்தார்கள். படகில் இருந்த இயேசுவின் பிரசன்னம் இங்கே தொடர்ந்து அந்த பிரசன்னம் போயிட்டே இருக்குது. வேகமாய் நான் சொல்லி அடுத்த நாம் பகுதிக்கு நாம் போகிறோம். அந்த பகுதியில் 12ஆம் வசனத்தில் ஒரு குஷ்டரோகியை இயேசு சுகமாக்குகிறார். எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமாய் நான் முடிக்க போறேன். இந்த அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 3வது சம்பவம், திமிர்வாதக்காரன். 20ஆம் வசனம் 5:20 ஒரு திமிர்வாதக்காரனை யார் சுகமாக்குகிறார்? ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஆண்டவர் சுகமாக்குகிறார். அந்த 17ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வல்லமை சுகமாக்கத்தக்கதாக இருந்தது. 18ஆம் வசனம் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது சிலர் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. 18 அப்பொழுது சிலர் மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை. என்ன காரணம்? திமிர்வாதக்காரன். இது ஒரு வியாதி இல்ல? இந்த திமிரே ஒரு வியாதி தான். சிலருக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் இது இருக்கும். இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. இது பயங்கரமான வியாதி. நான் யார் தெரியுமா? என்ன போய் சொல்லிட்டியா? பாரு உனக்கு என்ன செய்யறேன் பாரு. இதுதான் அந்த அங்க இருக்கு சப்ஜெக்ட். இந்த திமிர் பிடிச்சவங்கெல்லாம் அவனால படுக்கை எடுத்துட்டு நடக்க முடியாது. நான் எனக்கு டைம் இல்லை, நான் ஜஸ்ட் போறேன் உள்ள. 4 பேர் உன்னை தூக்கிட்டு தான் அலைவாங்க திமிர் பிடிச்சவங்களெல்லாம். ஆண்டவர் பார்க்கறது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கைவித்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு தாழ்மையை தார் ஆண்டவரே, ஒரு பொறுமையை தாரும், கிருபையை தாரும். எதை பற்றி எனக்கு ஒரு பெருமை இருக்கக்கூடாது. பணப்பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை. எந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் டெசிக்னேஷன் என்ன தெரியும்? என்ன டெசிக்னேஷன்? பேனா கொடுத்தா தானே உனக்கு தெரியும். பேனாவோட சரி, அவ்வளோதான் டெசிக்னேஷன். என்ன பண்ணுறது? ஆண்டவர் கொடுத்தா தான் உனக்கு டெசிக்னேஷன். தேவன் கொடுக்கறது தான் மகிமை. சரி, நான் முடிக்க போறேன். திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் படுக்கையை, வாசி 25ஆம் வசனம், அவன் படுக்கையை அவனையே சுமந்து கொண்டு போகும்படி ஒரு அற்புதம் செய்தார் இயேசு. புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன் வேகமா.
உங்கள் வாழ்க்கையை ஒருவேளை 4 பேர் உங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சு, அல்லது யாரோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இப்படிலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது ஏதோ நடந்துட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றார், நீயே உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும், உனக்கு வேண்டி பண்ணை கர்த்தது, நீயே உன் படுக்கையை சுமக்க, நீயே உன் பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்ய, புரிந்தால் ஆமென் சொல்லி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய ஹெல்ப் இல்லாம, தேவனுடைய உதவியினாலே. யாருடைய உதவினாலே? இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். படுக்கையில் சுமந்து கொண்டு வரப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க. படுக்கையில் சுமந்து கொண்டு வரப்பட்டவன். மறுபடியும் சொல்லுங்க. படுக்கையில் நெஞ்சில கைங்க. அவன் படுக்கையை அவனே சுமக்க வைத்தார். கைத்தட்டுங்க அந்த இயேசுவுக்கு. அவனையே சுமக்க வச்சார். 4 பேர் சுமந்துட்டு வந்தவனை அவனையே சுமந்து நடக்க போக வச்சார். இதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? பிரமித்தார்கள். வாட்ஸ் சச் a ஜீசஸ். அவர் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ யாரையும் நம்பி வாழ்றியா? பலருடைய உதவி உனக்கு தேவைன்னு வாழ்ந்துட்டு இருக்கியா? உன்னையே அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன்னுடைய காரியங்களை நீ கவனித்துக் கொள்ளுவோம். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக வரும். அதை செய்வதற்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் நான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். இப்போ நான் சொன்னதை மறுபடியும் ஒரு செகண்டில் வேகமாக ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை குணமாக்கத்தக்கதாக 5:17 அங்கே பிரசன்னமாக இருந்தது. அது காமன் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆனால் அந்த இண்டிவிஜுவல் பிரசன்ஸ், ஓடு படகில் இயேசு வந்து உட்கார்ந்தார். காலியான படகு, வலையெல்லாம் கழுவியாச்சு. ராமுழுது பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. அவன் எக்ஸ்பீரியன்ஸு, அவனுடைய திறமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் இயேசு சொன்னது போது நைட்டில் பிடிக்க வேண்டிய மீனை எப்போ பிடிச்சாங்க? எத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்வாரா? ஹல்லேலூயா. சிலர் ஆராதனைக்கு வராமல் போய் அந்த வேலையை முடிக்கணும்னு போய் ஒன்றும் முடியாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டா லேட் ஆகிடும். சர்ச்சுக்கெலாம் போகாத, இன்னைக்கு விட்டு தலை ஓ 4 வாரம் போய் பிடிச்சி பாரு மீனை. இங்கே பசங்கள்லாம் முடிச்சுட்டு தான் மீன் பிடிச்சாருங்க. இயேசு மீன் பிடிக்க வச்சார். பார்த்தீங்களா? என்ன அவசரனாலும் ஆண்டவர் உடனே எதையும் செஞ்சிடல. விசுவாசிகளே கவனியுங்கள். முதலாவது யாருக்கு மதிப்பு கொடு? தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு கனம் பண்ணு. ஆலயத்தை கனம் பண்ணு. ஊழியத்தை கனம் பண்ணு. பாடலை கனம் பண்ணு. பிறகு பாரு, மீன்கள் தானாய் வந்து உன் படகை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். காலியான படகை நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் உங்க அனுபவம் படகை நிரப்புமா? இயேசுவின் வார்த்தை படகை நிரப்புமா? புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் காரியம் நடக்குமா? இயேசுவின் வார்த்தையில காரியம் நடக்குமா? இப்ப நான் இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை. வாசிங்க. யோவான் 1:1. யார் அந்த வார்த்தை? ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. ஆமா, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனா இருந்தது. அந்த யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன். 14 வசனம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க எல்லாரும். யோவான் 1 அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த இயேசுவாகிய வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி இன்னைக்கு நம்ம திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் நான். 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நமக்குள்ளே வந்து என்ன செஞ்சாரா? வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த யோவான் 6:41 இயேசு சொல்லுகிறார், நானே ஐ ஆம் தி லிவிங் பிரெட். ஜீவப்பம் நானே. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையாகி இயேசு அவர் மாம்சமானார். வார்த்தையாகி இயேசு மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்தாராம்? வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த வார்த்தை மாம்சமாகி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வார்த்தை என்னவா மாறினதா? மாம்சம். இதை கொஞ்சம் கவனிங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது அந்த வார்த்தை என்னவா மாறும்? மாம்சமா மாறும். மீன்கள் உண்டாவதாங்கன்னா உடனே அது இட் வில் பிகம் ஃப்ரெஷ், இட் வில் பிகம் எவிடென்ட். ஆண்டுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தை அப்படியே லிட்டரல் அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையாகி இயேசு மாம்சமாக இந்த பூமியில் வந்தார். 54வது வசனம் யோவான் 6:54. இப்ப சொல்றார், இயேசு என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா.
இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் நினைவு கூறுகிற இந்த நாளிலே கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். நம்மத்தில் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிற மேஜையில் அப்பம் ரசம் இருக்கிறது. இது இயேசுவையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய வார்த்தை அவருடைய மாமிசம் எல்லாவற்றை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அன்றைக்கு வார்த்தையான தேவன் மாம்சமானார். அந்த மாம்சமான தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த அப்பத்தை புசிக்கும் போது இந்த ரசத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் யாருடைய வார்த்தை நினைவு கூறுங்கள்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் வார்த்தையாக இயேசு உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது லிட்டரலாக நாம் இந்த அப்பத்தை ரசத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்குள் அவருடைய ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கம்யூனியன் சர்வீஸில் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துட்டு கம்யூனியனில் அட்டென்ட் பண்ணணும். பரிசுத்தம் மிக முக்கியம். உங்களுடைய நாவில் கண்டதெல்லாம் பேசி கடுத்திருந்த ஆண்டோட சொல்லி ரத்தத்தால் கழுவுன்னு கேட்டுக்கிடுங்க. உங்களுக்கே தெரியும், நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் யாரையும் குற்றவாளி தீர்க்க யாருமே கிடையாது. நானும் ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நம்ம எல்லாருமே யாருடைய ரத்தத்தால் கழுவப்படணுங்க. எல்லாம் கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இவ்வளோ நேரம் நம்முடைய வார்த்தையினால் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். இப்பொழுது நம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். கையை வைத்து சொல்லுங்கள், என் வாயின் வார்த்தைகளை சுத்தமாக்கும், என் கண்களை நீர் சுத்தமாக்கும், என் சரீரத்தில் நமக்கு பிரியமில்லாத இருந்தால் அதெல்லாம் சுத்தமாக்கி ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்கு என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு ஊசி போடுறதுக்குள்ளேயும் அந்த நர்ஸ் எவ்வளோ தூரம் என்ன பஞ்சை போட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணி தான் ஊசியை போடுறாங்க. நீங்கள் 7 தடவை குளிச்சுட்டு போய் அந்த நர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நான் எத்தனை தடவை குளிச்சுட்டு வந்திருக்கேன், குளிச்சுட்டேன், என்ன செய்யாத நீ போடான்னு சொல்லி பாருங்கள். அப்படி ஊசி யாரும் போட்டாங்களோ வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எத்தனை வருஷம் நீ ஜெபம் பண்ணி எவ்வளோ படி பரிசுத்தவானா இருந்தாலும் இப்போது அந்தந்த நேரம் நாம் என்ன செஞ்சு தான் ஆகணும்? இரத்தத்தால் என்ன செஞ்சாகணும்? கழுவப்பட்டு ஆகணும். நர்ஸை விட இயேசு மோசம் கிடையாது, அதை விட மோசமான சம்பவம் கிடையாது. இது ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். பாத்திரம்லாம் கழுவி வச்சு எல்லாம் வச்சுருப்பாங்க. பால்காரை வந்த உடனே பால் வாங்க போவாங்க. 2வது என்ன செய்வாங்க? அந்த பாத்திரத்தை கழுவாங்க. கழுவ கழுவ பரிசுத்தம் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உன்னை பரிசுத்தமாக்க, விக்கிரகத்துக்கு உன்னை பரிசுத்தமாக்கு, அந்தகார வல்லமைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், உலகத்தின் மனிதருக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், எல்லா அந்தகாரங்களும் பரிசுத்தப்படுத்திக்கொள். இந்த சரீரம் இயேசுடைய சரீரம். எல்லாம் நெஞ்சில கவிச்சு சொல்லுங்க, எனக்குள் இயேசுவின் ஜீவன். நெஞ்சில கவிச்சு சொல்லுங்க எல்லாம் சத்தமா. எனக்குள் யாருடைய ஜீவன்? சத்தமா சொல்லுங்க, எனக்குள் இயேசுவின் ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் உனக்குள் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை வியாதிகள் இருந்தாலும் உன்னை அழிக்காம பாதுகாத்து இருக்கிறது. உங்களுடைய பிறந்தவங்க மறிச்சிருப்பாங்க, உங்களுடைய இருந்தவங்களா மறிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஜீவன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் இயேசுவின் ஜீவன். ஹல்லேலூயா. Our address: Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620 East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.